இந்த பொண்ணு திடீர்னு இன்விசிபிளா மறைஞ்சு போயிடுறா. ஆனா அது அவளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சதும் எந்திரிச்சு போய் பாத்ரூமுக்கு போய் ரெடி ஆகலான்னு போறா. அங்க கண்ணாடியில அவளுடைய ஃபேஸ் தெரியாததை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போய் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறா. அந்த சத்தம் கேட்டு பதறி போய் அவளுடைய தங்கச்சியும் ஓடி வந்து பாத்ரூம்குள்ள பாக்குறா. பார்த்தா அவ கண்ணுக்கும் எதுவுமே தெரியல, வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அதுக்கப்புறம் அவ தன்னுடைய உடம்புல தண்ணியை தூக்கி ஊத்திக்கிட்டு தலையில டவல் எடுத்து போட்டுக்கிறா. அப்பதான் அவளுடைய தங்கச்சிக்கே தெரியுது அக்கா இன்விசிபிளா மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு வேற ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. இன்னைக்கு ஸ்கூல்ல வேற ஒரு பார்ட்டி இருக்கு போல, அதுக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்றா. அதுக்காக அவ சரி நான் மாஸ்க் போட்டுக்கிட்டாது ஸ்கூல் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவளுடைய காஸ்டியூம் எடுத்து போடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவளோட சேர்ந்து அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் மறைஞ்சு போயிடுது. அதனால அவ என்ன பண்றான்னா அவளுடைய தங்கச்சிக்கு அவளுடைய ட்ரெஸ்ஸையும் மாஸ்கையும் போட்டு அவளை மாதிரி நடிக்க சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறா. அவ சொன்ன மாதிரி அவளுடைய தங்கச்சியும் தன்னுடைய அக்கா மாதிரியே ஸ்கூலுக்கு போய் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இவ பாய்ஸ் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பியர் காஸ்டியூமை திருடிட்டு வந்து அதை இவ போட்டுக்கிட்டு போய் அவளுடைய தங்கச்சியை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் கிட்ட பேசுறா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவ போட்டிருக்கிற பியர் காஸ்டியூமும் அப்படியே இன்விசிபிளா மறைய ஆரம்பிக்குது. அதனால அவ பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா.